வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதனால் ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம், மார்னிங்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1.5 கப் அளவு மெக்ரோனி பாஸ்தா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 1.5 டீஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. அது கரண்டி இது போல் கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததும் இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நடுவில் செக் பண்ணிக்கலாங்க, வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இதுக்கு நடுவில் நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கேரட் பொடியாக அது போல் அரிஞ்சு வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கலாம். பட்டர் ஒரு ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இஞ்சி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பூண்டும் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயமும் ஒன்று பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் போட்டுட்டு நல்லா இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பாஸ்தா மக்ரோனி பாஸ்தாவும் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த வடிகட்டியில் ஊற்றிச்சா மேலே நார்மல் வாட்டரை கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அந்த பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே வெங்காயமும் போட்டு வதக்கிடலாம். இப்போ பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற கேரட்டும் போட்டுக்கலாங்க. இதில் நம்ம கேப்சிகம் போட்டாலும் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ தேவைப்படுற ப்ளெயின் மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அது போல் கலந்துடலாங்க. நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை போக நல்லா கொதித்த பிறகு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற மெக்ரோனி பாஸ்தா இதில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் போட்டுடலாங்க. இதுவும் கொஞ்சம் நேரம் எல்லாமே சேர்ந்து வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி மேலே தழைகளை தூவிட்டு கலந்துடலாங்க. கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக இதில் சீஸ் துருவி போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கொஞ்சமாக இதில் மேலே அப்படியே துருவி போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருந்து இறக்கிடலாம். இப்போ நல்லா டேஸ்டான அருமையான ருசியான பாஸ்தா ரெசிபி தயாராகிடுச்சுங்க. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் கூட நம்ம இது செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.